சிலைகள்னாலே உங்களுக்கு புத்தர் சிலையும் சாமி சிலைகளும் தான் இருக்கே தவிர லீடர்ஸ்க்கு ஃபிலாசபர்ஸ்க்கு சிலையே இல்லை. அப்போ என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே 3 கேட்டகரி எடுத்துக்கலாம். அதிகமாக டீ கடை பெஞ்சில் பேசக்கூடிய 3 டாபிக் என்ன? அரசியல், இன்னொன்று வந்து சினிமா, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். சிலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஒரு காந்தி சிலை விற்ற காசில் தான் அடுத்தது ஒரு பெரியார் சிலை பண்ணியிருப்போம். ஒரு விநாயகர் சிலை விற்ற காசில் தான் நீனாசம் பண்ணியிருப்போம். சம்மந்தமே இருக்காது. உள்ள மணி உள்ளே வருதுன்னா நம்ம எதுக்குமே நோ சொல்லக்கூடாதுங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். D2Cயாக இருக்கட்டும், B2Bயாக இருக்கட்டும், இல்லை G2Bயாக இருக்கட்டும், B2Cயாக இருக்கட்டும். என்னன்னா அது வந்து அல்டிமேட்டாக என்னென்னா உள்ளே வந்து மணி சர்க்குலேட் ஆகணும். வள்ளுவர் சிலையே நார்த் இந்தியாவில் நிறைய போகுது. அது ஏன்னு தெரியல. நிறைய பேருக்கு வள்ளுவர் நார்த் இந்தியா தெரியுமான்னு தெரியல. பட் அது நிறைய போகுது. அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியல. ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு மணி கிடையாது. ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு பிராண்டிங் தான். ஸோ ஒரு கடத்துக்கு மேலே தான் அது உங்களுக்கு வந்து அது மணியாக கன்வெர்ட் ஆகும். மாஸ்டர் KGF உடைய ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன் ஒரு மூவி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியல. சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்பட்ட ஒரு மூவி. எக்ஸாம்பிளுக்கு பாரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மூவியை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி டேரக்டராகவே ஆகிறாரு. அப்போனா எவ்வளோ முக்கியமான மூவின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் வந்து பெருசாக பேசப்படல. ஸோ அந்த மூவிக்கோடையே மர்ச்சன்டைஸ் பண்ண எனக்கு ஆசை. வெல்கம் டு த டைரக்ட் ரூட் ஷோ. டைரக்ட் ரூட்டில் நம்ம எதை பற்றி நிறைய பேச போகிறோம் அப்படின்னா D2C பிராண்ட்ஸ் பற்றி. D2Cன்ற வார்த்தை இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட், தமிழ்நாட்டிலேருந்தே தேர் ஆர் லாட் ஆஃப் D2C பிராண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி கம்மிங் அப். ஸோ D2Cனா என்ன? நீங்கள் வந்து ஒரு D2C பிராண்ட் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியணும்? அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹேண்டாக நிறைய D2C ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டுடே நம்ம கூட இருக்கிறது அருண் ஃப்ரம் சிலை. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபவுண்டர்ஸ். அவங்க ஒரு குட்டி பேக் ஸ்டோரி ஃபார் திஸ், ரைட்? எனக்கு வந்து அருணை பல வருஷமாக ஆக்சுவலி தெரியும். நான் முன்னாடி அவங்க வீட்டில் வந்து இனிஷியலாக நாங்கள் ரெண்ட்டில் இருந்தோம். ஸோ அப்போலேருந்து லைக் போத் ஆஃப் அஸ் வேர் இன் ஸ்கூல். அப்போலேருந்து ஐ நோ அருண். அண்ட் ஃப்ரம் தேர் அவங்களோட க்ரோத் லைக் ஃப்ரம் ஸ்கூல், அவங்க காலேஜ், அதுக்கப்புறம் அவங்களோட என்டையர் ஜேர்னி சிலையில் இட்ஸ் பீன் வெரி வெரி இன்ஸ்பைரிங். ஸோ சில பேர் வந்து பர்சனலி எனக்கு people I really look up to every day. So அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அருண். So I'm so excited to be talking to him today. Thanks for being on the show, Arun. Thank you so much. Yes. So actually நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் யோசித்தேன். நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அப்போது நான் ஸ்கூலில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து எனக்கு பயாலஜி ரெக்கார்ட்லாம் ஆக்சுவலி வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு இதை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், என்ன ஜேர்னி அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆக்சுவலி திங்கிங் ஆக்சுவலி எனக்கு அந்த சீனே ஒரு மாதிரி ரொம்ப விவரம் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் ஹைபிஸ்கஸோ சம்திங் நீங்கள் வந்து எனக்கு பயாலஜி ரெக்கார்ட் நோட்டில் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ யா, இட் ஸ்டார்டட் பேக் தென். ஸோ இந்த ஷோவில் நம்மளோட மெயின் கான்செப்ட் லைக் ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஜேர்னி ஆஃப் சிலை பற்றிலாம் பேச போகிறோம். பட் நம்மளோட கோர் கான்செப்ட் இதில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ D2Cயில் there are so many aspects for people to understand. ஆனால் இப்போ சிலை பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ராடக்ட், பெருசாக மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து நியூவாக லான்ச் பண்ணி யூ கிராக்ட் இட், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டர்ஸ் வாண்ட் டு லான்ச் அ ப்ராடக்ட், கரண்ட்டாக மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி அவங்களும் அதில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, there won't be much examples to look up to, ரைட்? இப்போ ஸ்கின் கேர் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதர் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கலாம். பட் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் இல்லை. ஸோ அப்படி நம்ம மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணுறப்போ ஹவு இஸ் அ ஜேர்னி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணும், ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் கெட்டிங் இன்டு இட்? தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. கிரேட். அந்த ஹைபிஸ்கஸ் வரைஞ்சதெல்லாம் எனக்கு தெரில, எனக்கு மறந்துச்சு. நான் நிறைய பேர் வரைஞ்சி கொடுத்துருப்பேன், அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. யா, சூப்பரான ஜேர்னி ஆக்சுவலாக. ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும். இப்போ இங்கே வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற போது எனக்கு பயங்கர வியப்பாக இருக்குது. சேம் ஃபீலிங். ஆமாம், ஒரு சின்ன குழந்தையாக உங்களை பார்த்தது. சரி, ஓகே. எனிவே இது வந்து மார்க்கெட் கேப் இருக்குது, இல்லை வந்து யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை அப்படிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா வரல. எனக்கு என்ன ஐடியானா, நான் முன்னாடி ஃபோட்டோகிராஃபியில் இருந்தேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து மோர் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தது. ஸோ நான் போய் ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் தான் நான் வந்து அதில் வந்து ஒரு பணத்தை நான் நினச்சேன் அது பயங்கர பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம், சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நான் இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே பணம் சம்பாதிக்கணுன்றது தான் ஆக்சுவல் ஐடியா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோகிராஃபி நடக்கலை. அது எனக்கு லேட்டராக தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஜோகோவில் ஆல்ரெடி எக்ஸ்-ஜோகோ எம்ப்ளாயாக இருந்தனால எனக்கு வந்து ஜோகோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண உள்ள அவங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி தான் அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி பண்ணலன்னா எனக்கு சாஃப்ட்வேர் தெரியாது. நான் ஜோவில் ஒர்க் பண்ணாலும் நான் மோர் இன்ட்டு அனிமேஷன் இல்லுஸ்ட்ரேஷனில் தான் இருந்தேன், கிராஃபிக் டிசைனில் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அது தெரியாது. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்ன்றது தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும். இந்த இக்கிகையில் சொல்கிற மாதிரி இக்கிகை புக்கில் இருக்க மாதிரி ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அது வந்து எனக்கு பிடிச்சாலும் பணம் சம்பாதிக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும், அது மற்றவங்களுக்கும் பிடிக்கணும், மக்களுக்கும் பிடிக்கணும். இப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டில் ஏதாவது இருக்கணும் அப்படின்றத ஒரு தியேட்டரில் தான் இருந்தது எனக்கு. ஒரு 1 இயராக ஜஸ்ட் நான் அப்படியே நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய பிஸ்னஸ் இன்டர்வியூஸ் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஓகே ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, ஓகே நான் அப்போ நிறைய பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள் நிறைய படிச்சிருந்த டைம், அரசியல் சார்ந்து நிறைய கொஞ்சம் புத்தகங்கள் படிச்சிருந்த டைம். ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் பிஸ்னஸ் இருந்தது, அப்புறம் பொலிட்டிக்கலாக நிறைய படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெவ்வேறு விஷயங்கள் படிச்சிட்டோம், பிஸ்னஸாக நிறைய படிச்சிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் ஃபேன்சி ஸ்டோரில் போய் ஒரு புறா பொம்மை கொடுப்பாங்க, இல்லை ஒரு புத்தர் பொம்மை கொடுப்பாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, சரி ஓகே நம்ம ஏன் அம்பேத்கர் சிலையே பண்ணக்கூடாது, ஏன் பெரியார் சிலையை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்து, அதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்து சரி ஓகே அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபோட்டோகிராஃபி நல்லா சம்பாதிச்சிட்ருக்கோம். ஒரு டீம் இருக்குது, மலேசியாவில் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும் போது இந்த ஒரு ஐடியா வரும்போது சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன். அப்போ சிலைன்னு சொன்னால் என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தா, சிலைன்னு சொன்னால் மகாலிபுரம் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. மகாலிபுரமில் இருக்க நிறைய சிலைகள் செய்கிற நிறைய வெண்டார்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆர்டிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மகாலிபுரம் போகிறேன். போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்னால் பார்க்கும்போது, நாங்கள் நிறைய பேர் விசாரிக்கிறேன், பேசுகிறேன், நிறைய ரிசர்ச் கூட்டிகிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பட் நிறைய வந்து ஒரு அதிகபட்சம் அவங்க ஆர்கனைஸ்டாக இல்லை. ரெண்டாவது நிறைய இப்போ ஃபோன் கால்ஸ் கரெக்டாக எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை சொல்கிறத செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை கல் சிலைகளில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் கரெக்டாக வராது, ஒரு வாட்டி பண்ணிட்டா திருப்பி அதை மாடிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அங்கே வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டே இருக்கும் போதே அவங்கக்கிட்டே வந்து ஒரு சும்மா பெரியார் அம்பேத்கர்னு ஒரு பெண்டன்ட், ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் பெண்டன்ட்டில் பெரியார் அம்பேத்கர்னு எழுதி, அம்மா அப்பா அப்படிலாம் எழுதி, தமிழ் அப்படிலாம் எழுதி, இங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல அழகான பேக்கேஜிங்கில் அப்போயே சிலை பிராண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், லோகோலாம் பண்ணியாச்சு. ஒரு சின்னதாக ஒரு கார்டில் அதை வச்சு அழகாக ப்ரெசென்டபுளாக பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு விற்கிறேன். பிளாட்ஃபார்மில் விற்றுட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து அதை எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும்போதே குட்டியாக பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா திருப்பி ஃபோட்டோகிராஃபிக்கு போயிடலாம், சேஃப் கேம் தான். அதனால் ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் ஒன்று எடுக்கிறேன். ஸோ எடுத்து பார்த்தா அது நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குது. எப்படின்னா, பெரியார் அம்பேத்கர் தான் நான் அடுத்து பண்ண போகிற பெரியார் அம்பேத்கருடைய சிலைகள். இது ஜஸ்ட் பேர் எழுதுகிறேன், 30 ரூபீஸ்க்கு வாங்குகிறேன், இங்கே 100 ரூபீஸ்க்கு விற்கிறேன். அதேமாதிரி அம்மா அப்பா தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்க கஸ்டம் ஸ்கல்ப்சர்ஸ், அம்மா அப்பாவோட ஸ்கல்ப்சர்ஸ் இல்லை எனி ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா வச்சு 30 ரூபீஸில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீசஸ் எடுத்து போய் விற்கும் போது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, நானே போட்டு விற்கிறேன், சும்மா கையில் போட்டு விற்கிறேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ புரிஞ்சிச்சு ஓகே இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து நம்ம இந்த பெண்டன்ட்லாம் போட்டு அங்கேயும் விற்க ஆரம்பிக்கிறேன். 150 ரூபீஸ்க்கு விற்கிறோம், அந்த கொரியர் சார்ஜெல்லாம் சேர்த்து. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அப்புறமே தான் பார்த்தா இது ஒரு பெரிய மார்க்கெட் கேப் இருக்குது அப்படின்றத பிடிக்கும். ஏன்னா அதிகபட்சம் சிலைகள்னாலே உங்களுக்கு புத்தர் சிலையும் சாமி சிலைகளும் தான் இருக்கே தவிர லீடர்ஸ்க்கு ஃபிலாசபர்ஸ்க்கு சிலையே இல்லை. அப்போ என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே 3 கேட்டகரி எடுத்துக்கலாம். அதிகமாக டீ கடை பெஞ்சில் பேசக்கூடிய 3 டாபிக் என்ன, அரசியல், இன்னொன்று வந்து சினிமா, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ், மேபி கிரிக்கெட்டாக இருக்கலாம். அப்போ 3 பேருக்குமான சிலைகளை பண்ணலாம்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறது. அரசியல் சார்ந்த சிலைகள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிலாசபர்ஸ் லைக் வள்ளுவர் என்ன வேணா, தாகூர் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிலைகள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து ஃபிலிம் சைடில் அப்படி ஆரம்பிக்கிறோம். மாஸ்டர் மூவிக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் சிலையில் வந்து அதை ஸ்கல்ப்சராக வந்து பண்ணது இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கோம் அஃபிஷியலாக. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சது. ஸோ இது என்னென்னா, நடுவில் எந்த மீடியேட்டரும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டேரக்ட் டு கஸ்டமர்ஸ் பண்ணும்போது டிடிசியாக மாறுது. ஸோ இப்போ நீங்கள் இதில் பண்ணதில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அனாலிசிஸ், இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு ஏதோ பிராண்ட் லான்ச் பண்ணணும், நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா சில அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு தெர் இஸ் ஜென்ரலி யூ கூகுள் அண்ட் ஃபைண்ட் அவுட் ரைட். அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக எதுவும் அனாலிசிஸ்லாம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? லைக் இன்றைக்கி வந்து ஒரு D2C பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் வுட் யூ சஜஸ்ட், லைக் ஹவு வுட் தே கோ அபவுட் ஸ்டார்டிங் இட்? அதான் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ஒன்று பண்ணும்போது அது எனக்கு கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுமானா எனக்கு தெரில. ஸோ ஆனால் ரெகுலராக அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வருஷங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணுறது வந்து இந்த கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க, கீவேர்ட் சர்ச் பண்ணுறது, எஸ்இஓவில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இது எதுவுமே நாங்கள் பண்ணல. எதுவுமே நாங்கள் பண்ணல. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ப்ராடக்ட்டே எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் ஹை குவாலிட்டியில் இருக்கணும், டியூரபிலிட்டி இருக்கணும், அது வேல்யூ வந்து அதிகமாக கொடுக்கணும், கொடுக்குற காசை விட ஜாஸ்தியாக வேல்யூ கொடுக்கணுன்றது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸாக இருந்தது தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. ஓகே, மேபி அது ஆல்ரெடி நிறைய பேர் இதை பண்ணியிருந்தாலுமே சப்போஸ் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா அதை விட பெட்டராக பண்ண முடியுன்றது மட்டும்தான். ஸோ அது வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் மகாபலிபுரத்தில் போயிட்டு இப்போ இந்த கல்லில் பண்ணுறப்போ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? யூஸ்வலாக மகாபலிபுரம்ல பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு ரிசர்ச் வந்து ஹவு டிட் யூ டூ ஆர் ஹவு டிட் தட் ஜர்னி ஆக்சுவலி ஹேப்பன்? இப்போ அவங்க பண்ணுற விஷயத்த நம்ம பண்ணுறது வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நூற்றுக்கணக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ நான் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றது ஒன்று. ரெண்டாவது கல் சிலைகளில் வந்து நீங்கள் 1000 ரூபா 2000 வாங்க முடியாது. ஸோ எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான சில டைம் எடுத்துக்கும் இந்த விஷயம்லாம் இருந்தது. ஸோ அப்போ நான் அதுக்காக சர்ச் பண்ண ஆரம்பிச்சது தான் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியும் ஆர்ட்டையும் எப்போ கம்பைன் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஹியூஜ் ஹிட்டு. அது வந்து நம்ம வந்து எப்பயுமே நடக்கிற ஒரு மேஜிக் தான் அது. ஸோ அப்போ அதை நோக்கி போகும்போது அப்போ எனக்கு என்னென்னா ஒரு சிலையை பண்ணி அதை மல்டிபிள் பண்ணணும். தொடர்ச்சி அது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2019 ஒரு காந்தி சிலை பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ வரைக்கும் காந்தி சிலை அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த ஜென்ரேஷன் என்னோட குழந்தை அதுக்கு பிறக்க குழந்தை அது மாதிரி ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்து காந்தி சிலையை வாங்கிட்டே தான் இருக்கும் தொடர்ச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல், அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி, அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ், அதோட பொசிஷனிங் எல்லாமே அங்கேருந்து பிளான் பண்ணது தான். ஓகே, ஸோ நீங்கள் கைண்ட் ஆஃப் கோல் செட் பண்ணிட்டீங்க, ஃப்ரம் தேர் யூ ஒர்க் இட் பேக்வர்ட்ஸ் அந்த மாதிரி. காட் இட். இப்போ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஐ திங்க் யூ ஆல்ரெடி மென்ஷன் எந்த கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படுதோ அதில் வந்து நீங்கள் சில கேரக்டர்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் ப்ராடக்டாக லான்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் விமென்ஸ் டேக்கு லான்ச் பண்ண நீனா சிமோன், இல்லை இப்போ நீங்கள் ரீசெண்டாக வேன்கோ லான்ச் பண்ணியிருக்கீங்க, ரைட்? இது வந்து நம்ம ஊரில் நாட் வெரி பாப்புலர் பீப்புள், ரைட்? இப்போ நீங்கள் சொன்ன சினிமா கேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் குவைட் பாப்புலர், ஸோ நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. பட் இந்த மாதிரி ரொம்ப நீஷாக ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் அதை பண்ணுறப்போ வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ்? இல்லை உங்களுக்கு வந்து இது பர்சனலாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி லான்ச் பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வாட் வாஸ் த தாட் ப்ராசஸ்? இல்லை இப்போ என்னென்னா சிலை ஆரம்பிச்சு இதில் 6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணணும்னு ஆசை. ஆனால் விற்காதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரேராக தான் போகும். மேபி டைம் எடுத்துக்கலாம், இல்லை மேபி விற்றா இமீடியட்டாக ஒரு பல்காக கூட ஆர்டர் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் கிடையாது. சர்வே பண்ணுறதுக்கு இப்போ சிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு காந்தி சிலை விற்ற காசில் தான் அடுத்தது ஒரு பெரிய சிலை பண்ணியிருப்போம், ஒரு விநாயகர் சிலை விற்ற காசில் தான் நீனா சிமோன் பண்ணியிருப்போம். சம்மந்தமே இருக்காது. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி தான் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1000 rupees பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த 1000 rupees எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு 2000 பண்ணியிருப்போம். 2000 வந்து 20,000 ஆச்சு, 20,000 2 lakhs ஆச்சு. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து வரதுனால எனக்கு நிறைய வேர்ல்ட் மூவிஸ் பார்ப்பேன், நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய நிறைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீப்பான ஃபிலாசபர்ஸ் இருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க, பெயிண்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து பெருசாக கொண்டாடப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்போ மொசார்ட்டெல்லாம் யாரும் ஸ்கல்ச்சர் வச்ச மாதிரி எனக்கு தெரியல, பீத்தோவன் ஸ்கல்ச்சர் வச்சிருக்கா பார்த்தது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 6 வருஷமாக இந்த ட்ராவலில் எனக்கு சில விஷயம் வந்து ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசை. அது வாங்காதான் தாண்டி ஒரு மசில் பவர் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அப்போ இனிமேட்டு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கடவுள் சிலைகள்லாம் அதுலேயே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயா காலோ பண்ணுறோம், இவர் லியோனார்டோ டாவின்சி பண்ணுறோம், டாலி பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பிகாசோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து விற்காது, இந்த மார்க்கெட்டு பெருசாக இருக்கும், அமெரிக்காவில் இது பயங்கரமாக போகும், யூரோப்பில் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் ஒரு 5 சிலை பண்ணும்போது ஒரு சிலை இதை பண்ணணுன்ற ஆசையில் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மாஸ்டர் KGF உடைய ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன் ஒரு மூவி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியல. சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்பட்ட ஒரு மூவி. எக்ஸாம்பிளுக்கு பாரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மூவியை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி டேரக்டராகவே ஆகிறாரு. அப்போனா எவ்வளோ முக்கியமான மூவின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் வந்து பெருசாக பேசப்படல. ஸோ அந்த மூவிக்கோடையே மர்ச்சன்டைஸ் பண்ண எனக்கு ஆசை. அது ஒரு இரானியன் மூவி, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஆசை இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக அது எப்படி போகும்லாம் தெரியாது. பட் ஆனால் இப்போ அதை பண்ணலாம் அப்படின்றதான் பாயிண்ட். ஆனால் ஸ்டார்டிங்லேயே அதை பண்ணியிருந்தா கண்டிப்பாக போயிருக்காது. நான் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். பட் இப்போ சர்வல் மோட்லேருந்து கொஞ்சம் வெளில வரதுனால நம்ம இதெல்லாம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, காட் இட். இப்போது நீங்கள் சாமி சிலையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஜென்ரலி இப்போது
இப்போ ஒரு டைமில் ஒரு சாமி ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வராகி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. இப்போ வந்து முருகர் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஸோ ஜென்ரலாக ஐ திங்க் ஆல் பிஸ்னஸ் டஸ் தட் ரைட். கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி திங்ஸ் வி டூ. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை யூ ஆல்ரெடி ஹேவ் அ பிளான் அண்ட் ப்ராப்ளி இட் கைண்ட் ஆஃப் ஒர்க் அலாங் அந்த மாதிரியா? இல்லை, ட்ரெண்டை பற்றி பெருசாக யோசிக்கல. பட் ஆனால் இப்போ கடவுள் சிலை பொறுத்த வரைக்கும் நான் ரைட்டான பர்சன் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, இல்லை டீமில் பார்த்துப்பாங்க. சிஓ இருக்கார், தினேஷ் இருக்காரு, அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்க மேபி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணுறாங்க. பட் மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் போச்சுன்னா ஒரு 10 சாமி தான் இருக்குது. அதில் நம்ம அதிகமாக நம்ம பார்த்தது வந்து விநாயகர் இருப்பார், பெருமாள் இருப்பாங்க, முருகர் இருப்பாங்க, வராகி இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேமஸ். வராகி ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க இப்போ ஆக்சுவலி. எனக்கு என்னென்னா மோர் சாமி சிலை அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு டிசைன், அதோடைய ஏஸ்திரிக் சென்ஸு, அதில் இருக்கிற ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயங்கள், ஒரு 5 கை இருக்கிற அதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் காலேஜ் டைம்லேருந்து நிறைய இந்த மாதிரி ஃபேண்டஸியான ஆர்ட்லாம் வரைஞ்சிருக்கனால எனக்கு வந்து இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆர்ட்டாக அது ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி உங்கள் முருகர் சிலையெல்லாம் வந்து நான் உங்கள் ஆஃபீஸ் ஒரு டைம் வந்தப்போ கூட சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த அளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறப்பே உங்களோட அந்த டேஸ்ட் ஆஃப் ஒர்க் வந்து அதில் தெரியுது. எனக்கு என்னென்னா நிறைய பேர் சாமி சிலை பண்ணிட்டாங்க, பட் நம்ம பண்ணால் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்றது தான் ஐடியா. ஸோ பெட்டரான்றது வந்து நாட் ஓன்லி இன் இது டிசைன், அது எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், பீப்புள் கேரி பண்ணணும், அது எதுவுமே வைக்கிற இடம் வந்து இன்னும் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், எல்லா விதத்துலையுமே அதை வந்து பண்ணுறது தான். ஸோ நீங்கள் இனிஷியலாக சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு பெருசாக பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, பட் தென் நிறைய வந்து படித்தேன், பிஸ்னஸ் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டதில் சில விஷயம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளி உங்களோட பேஸாக இருந்த சில விஷயம் வந்து என்ன, அண்ட் அதை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஸோ இப்போ நிறைய புக்ஸ் படிக்கிறது அண்ட் ஆல் தட் இஸ் தேர், பட் நீங்கள் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒருத்தவங்க as I said லைக் B2C பிராண்ட் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க, வெறும் ப்ராடக்ட் தாண்டி there's a lot of business in that ரைட். அந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயத்தில் எது வந்து ஒரு பேஸாக இருந்துச்சு? இல்லை, அகெயின் நான் திரும்ப சொல்கிறதுனா புக்ஸ் தான். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ எனக்கு வந்து யாரும் சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை. ஸோ ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அந்த ஒரு 10 இயர்ஸில் பல அடி வாங்கியிருப்போம், பல விஷயம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், பட் ஆனால் ஒர்க் ஆகும் போயிருக்கோம். சில விஷயம் நம்ம ரொம்ப டைட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் அதுவும் ஒர்க் ஆகும் போயிருக்கோம். ஸோ ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தின் லைன் இருக்குது. அந்த லைன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த புத்தகங்களும் நிறைய இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்குறதோ, இல்லை வந்து வெவ்வேறு பீப்புளை போய் மீட் பண்ணி பேசுறது, இல்லை வெவ்வேறு கம்யூனிட்டியில் போயிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் என்னை வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுச்சு. ஸோ அப்போ என்னென்னா நான் என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் சிலையை ஆரம்பித்தேன். ஸோ சிலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பிளான் இருந்ததுன்னா, இப்படி நான் வந்து ரெடி ஆகாமல் நான் ஒரு பிராண்ட் ரெடி பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எனக்கு நான் எப்போ ரெடி ஆனேன்னு எனக்கு தோணுச்சோ, நான் எப்போ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பிலீவ் பண்ணணும் என்ன, அப்போ தான் அந்த சிலைன்ற விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சு பண்ணது. அது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆச்சு அந்த டைமில். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கா, லைக் ஃபினான்ஸை தாண்டி நீங்கள் வந்து எப்போ யூ தாட் யூ ஆர் ரெடி, இப்போ ஓகே இந்த விஷயம்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியுது, இப்போ நான் பண்ணால் ஐ திங்க் இல்லை மைண்ட் செட் தான். இப்போ நான் வந்து ஸ்டூடியோலேயே, அதாவது ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும் போதே நான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் கரெக்டான SOP போடுறதா இருக்கட்டும், பீப்புளை ஹையர் பண்ணுறதுல கரெக்டான பீப்புளை ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், டெலிவரி கரெக்டாக கொடுக்குறதா இருக்கட்டும் கிளைண்ட்டுக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி டைமிங்கு, அப்புறம் இப்போ பீப்புள் வந்து கரெக்டாக வந்தாங்கன்னா கரெக்டாக போகணும், அப்போ அங்கேயே தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க. அந்த டைமில் என்னென்ன பண்ணுவோம், நம்ம ஆரம்ப கட்டத்துலலாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணியிருப்போம். இப்போ இருக்க ஏஜென்சி பண்ணல, பட் முன்னாடிலாம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அப்புறம் வந்து ஃபினான்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய எங்கே ட்ராவல் பண்ணலாம், அங்கே போய் அதிகமாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அந்த இல்லையா. அப்போலாம் அதை கரெக்ட் பண்ணி நான் ஒரு 1 or 2 years அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி ஓகே நம்ம இப்போ கரெக்டாக பண்ணால் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயம் வராது. ஏன்னா எல்லா மிஸ்டேக்ஸும் என்கிட்ட தான். ஓகே, ஜெயிச்சாலும் நான் தான், தோத்தாலும் நான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் கரெக்டாக தெளிவாக வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. என்ன கேட்டால் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் முடியும், இல்லை முடியாதுன்றது ஓரளவு கெஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சென்ஸ் இருந்தாலே போதுமானது. ரெண்டாவது அக்செப்ட் பண்ணுறது. சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா ஓகே இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நான் எல்லாத்தையும் நான் தான் அதை பார்த்துப்பேன் அப்படின்றத டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேரி பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. அது எல்லாமே புத்தகங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். ஏதாச்சும் ஒரு 2 புக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன மாதிரி? கண்டிப்பாக பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓகே அப்படின்ற ஒரு புக் ஒன்று பாருங்க. ரெண்டாவது திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து லைஃபை டோட்டலாக மாற்றுச்சு. நிறைய புக்ஸ் இருக்குது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து ரொம்ப சூப்பராக என் மைண்ட் செட்டே டோட்டலாக மாற்றுச்சு. சீக்ரெட் எல்லாருமே சொல்கிறது தான், சீக்ரெட் வந்து ஒரு சூப்பரான விஷயம். பட் இந்த 2 புக்கு
பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த 2 புக்கு வந்து ரொம்ப முக்கியமான புக்காக. எனக்குமே சீக்ரெட் வந்து ஒரு லைஃப் சேவிங் புக்காக தான் இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஷி ஆக்சுவலி கிஃப்டட் இட் டு மீ. அது வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த புக்கை படிச்ச பிறகு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் இருக்கா. அண்ட் தென் when I started practicing ஆக்சுவலி அதெல்லாம் உண்மை ஒர்க் ஆகுன்றதுலாம் எனக்குமே ரொம்ப லேட்டாக தான் ரிலேஸ் ஆச்சு. பட் ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். நிறைய பேர் அந்த ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் அந்த ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் பண்ணுறப்போ அது யூ கேன் கிளியர்லி see the difference on how things go. இல்லை க்ரோத் மைண்ட் செட் ஒன்று பக்கம் இருந்தாலும் மைண்ட் செட் வந்து எப்படின்னா ஒரு வேளை இப்படி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிட்டேன் சிலையில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணிட்டோம். பட் கோவிட் டைமில் ஃபோட்டோகிராஃபி இல்லை, உங்களுக்கு தெரியும் 8 months வந்து ஃபோட்டோகிராஃபியும் இல்லை, எதுவுமே இல்லை, வீடியோ ஷூட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னும் போது டோட்டலாக பேங்க் பேலன்ஸு ஃபுல்லாக காலி, 0லேருந்து மைனஸ் போயிடுச்சு. ஓகே, ரெண்ட்லாம் கட்ட முடியல, அந்த மாதிரி போய் சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ என் மைண்டில் என்ன வருதுன்னா, ஓகே இப்போ வந்து அத்தியாவசியமாக பீப்புளுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு சாப்பாடு தேவைப்படுது, ஒரு காய்கறி மொட்டை மாடலில் காய்கறி இது பிளான்டிங் பண்ணலாமா, ஆர்கானிக் பிளான், அந்த மாதிரி தான் மைண்டில் ஓடுது. ஆனால் ஆல்ரெடி நான் வந்து பண்ண விஷயத்த வந்து எனக்கு மைண்ட்லேயே வரல. சிலையை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம், இன்னும் அத்தத்தை சிலைகள் போடலாம், வள்ளுவர் பாரதியார்னு போடலாம், அப்படிலாம் தோணலை எனக்கு. அப்போது ஒரு 1 month இப்படியே போகிறேன், பேனிக் ஆகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழம்பு கடை வைக்கலாமா அப்படிலாம் தோணுது, என்னவோ தோணுது. சரி ஓகே, ஃபுட்டு தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சரி ஓகே, நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டோம், நம்ம என்றைக்குமே ஆர்ட் கை விட்டதே கிடையாது. அது எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஆர்ட் தான் எனக்கு அதிகபட்சம் கை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது சரி ஓகே, நம்ம ஏன் சிலையை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போது வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பால்கனியில் குட்டியாக ஆரம்பித்தது தான் வந்து ப்ரொடக்ஷன்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கிறோம், குட்டியாக பண்ண ஆரம்பிக்கிறோம், சிலைகள் பண்ண ஆரம்பிக்கிறோம், மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒன்று லான்ச் பண்ணுறோம், வள்ளுவர் லான்ச் பண்ணுறோம், ஃபஸ்ட்டே பெரியார் லான்ச் பண்ணிட்டோம், 2019 அக்டோபரே லான்ச் பண்ணிட்டோம். பட் 2020 அந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர், பாரதியார், கலைஞர், ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் அம்மா எல்லாரையும் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேல்ஸ் அதிகமாக போகுது. சும்மா பால்கள் எட்டி பார்த்தா காராக நிற்கிது வாங்குறதுக்கு. ஃபுல்லாக பொலிட்டிஷியன்ஸ் கார்ஸ் இருக்கும், இல்லை பிஸ்னஸ் பீப்புளோட கார் இருக்கும் கிஃப்டிங்காக. ஸோ அப்போ தான் புரிஞ்சது, மைண்ட் செட் தான் இஷ்யூ. இப்போ நான் வந்து இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு குழம்போட வச்சுருந்தேன்னா அதையும் பெஸ்ட்டாக வச்சுருப்பேன், ஊர்லேயே யாரும் வைக்காத அளவுக்கு ஒன்று வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் அந்த மைண்ட் செட் தான் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம்ல, அது அப்படி இல்லை, இந்த பக்கம் ஒன்று இருக்குது அப்படின்றத சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான். ஸோ அதனால் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவார். இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க ரைட். நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அத்தியாவசியமே இல்லை, ஆனாலும் பரவாயில்ல நம்ம இதை ட்ரை அவுட் பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்கல்ல. பீப்புள் வாண்ட் டு ப்ளே வெரி சேஃப். இப்போ பிஸ்னஸ்ன்னு வரப்போ ரிஸ்க் இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு கால்குலேட்டடாக எடுக்கணும், இல்லை எந்த அளவுக்கு பிளைண்டாக எடுக்கணும். ஸோ உங்களோட வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட்? இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 2 விதமாக ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒன்று ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, இன்னொன்று வந்து ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஃபனலில் போட்டு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்குது. லாஸ் ஆனாலும் பெருசாக நம்மளால் வந்து அடி வாங்காத அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது எப்பவுமே நல்லது. அது அவங்க தான் அவங்க யார் பர்டிகுலர் பீப்புள் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை பற்றி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறப்போ நீங்கள் ஒரு பேக்கப் பிளான் வச்சுருந்தீங்களா? ஓகே சப்போஸ் இதை பண்ணுறேன், இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பேக்கப் பிளான் இருந்துச்சா? இல்லை தேர் இஸ் நோ பிளான் பி, நான் இதை எப்படினாலும் இது ஒர்க் அவுட் பண்ணுறேன் அந்த மாதிரி? இல்லை எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. கோவிட் டைமில் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா 1 monthல கோவிட் முடியும், ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சிடலாம், 2 monthsல முடியும். நாங்கள் டீமில் ஒரு பாதி பேர் போயிட்டாங்க கிளம்பி. ஸோ மிஞ்சி இருந்தது ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எனக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வர்றதை பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் எனக்கு வந்து கரெக்டாகவும் இருக்கும்னு தோணும். அதனால் எல்லாருமே பிலீவ் பண்ணாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க, சரி ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்லாம் ஆப்ஷனே கிடையாது எனக்கு. ஸோ அதனால் பிளைண்டாக பண்ணது தான் அது. நீங்கள் இப்போ நிறைய டைம் வந்து உங்கள் டீம் பற்றிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ ஐ ஹவ் சீன் லைக் இன்ஸ்டாகிராமில் உங்களோட கான்டென்ட் அபவுட் யூர் டீம் அண்ட் ஆல் தட் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஐ திங்க் மோர் தென் அ டீம் இஸ் லைக் நீங்கள் ஃபேமிலி மாதிரி பில்ட் பண்ணியிருக்கீங்க ரைட். அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இனிஷியலாக அந்த ஒரு ஸ்ட்ராங் டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒருத்தவங்க வராங்க போகிறாங்கன்னு இருந்தால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சம் ஆஃப் யுவர் டீம்மேட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், லைக் ரைட் ஃப்ரம் யூர் ஃபோட்டோகிராஃபி ஜர்னிங்க கூட இருந்திருக்காங்க ரைட். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து வாட் வுட் யூ சே, லைக் இப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு டீம் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அண்ட் வாட் ஆர் சம் ஆஃப் திங்ஸ் தட் யூ திங்க் தே ஷுட் ஃபாலோ டு மேக் ஷூர் த டீம் இஸ் ரைட்? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் பில்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் டைம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே ஒரு 10-12 years ஆயிடுச்சு. பட் சிலைன்னு வரும்போது 6 years ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு செட் ஆகிட்டு இருக்காங்க. பீப்புள் வருவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி போவாங்க, நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்க தான் வந்து நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைப்போம். பட் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அந்த டைமில் அவங்களுக்கு தேவைப்பட்டிருப்பாங்க மேபி.
இது வந்து ரைட் ராங்லாம் கிடையாது. பட் ஆனால் மேபி அவங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டீம் கிட்ட தெளிவாக இதான் ஃபோக்கஸ், அடுத்த 5 வருஷம் இப்படி தான் பண்ண போகிறோம், அடுத்த 10 வருஷம் தான் பண்ண போகிறோம், அதுக்கு 50 வருஷத்துக்கு இது லெகசியாக மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பேசி அந்த விஷயத்தை கரெக்டாக அடுத்த வருஷங்களுக்கு அந்த ப்ராசஸை நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே அவங்க பயங்கர பிலீஃப் வந்துடும், அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிலீஃப் வந்துடும். ஸோ அவங்க நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக டவுன் ஆனால் கூட அவங்க நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா வழியும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் டீம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு தான் என்னுடைய இன்புட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே டீமோட இன்புட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் மோர் இன்டூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, நான் வந்து மோர் இன்டூ நெட்வொர்க்கிங், அடுத்த ப்ராடக்ட் எப்படி லான்ச் பண்ணலாம், மார்க்கெட்டிங், இதில் தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கிறாங்க, லைக் மற்ற விஷயங்கள் எல்லாமே, ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டீம் பார்த்துக்கிறாங்க, ஸோ ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து மோர் இப்போ ஒரு 8 months 1 year நான் அதுக்குள்ளேயே இல்லை. ஏன்னா ஆப்ரேஷன்ஸ்குள்ளேயே மாட்டி நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ அதனால் டீம் கிட்ட தெளிவாக பேசிடுறது நல்லது. நிறைய கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். அது பேசுறது மட்டும் இல்லாமல் செயல்லையும் காமிச்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பில் பண்ணலாம், ஈஸியாக பில் பண்ணலாம். நீங்கள் உங்கள் இந்த மந்த்லி மீட்டப்ஸ்லாம் வைக்கிறீங்களா, அண்ட் யூ போஸ்ட் அபவுட் தட் இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு? பிகாஸ் நான் நிறைய கம்பெனிஸில் இது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிலையும் அந்த மாதிரிலாம் பெருசாக நடந்தது கிடையாது. பட் அந்த மாதிரி நீங்கள் இந்த மந்த்லி மீட்டப்ஸ் வைக்கிறப்போ அது வந்து என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? அந்த மாதிரி இஸ் தட் லைக் would you suggest people also do ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து? இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். யூஸ்வலாக எங்கள் டீமில் வந்து நிறைய பேர் வந்து வெளிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனிலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு 4-5 வருஷம் வெவ்வேறு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டுலாம் வந்திருப்பாங்க, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் வந்திருப்பாங்க. பட் இங்கே நடக்கிற மீட்டிங்ஸோடைய இதுவே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நாங்கள் வந்து பேசுகிறதே வந்து அவங்களுடைய அந்த 1 monthக்கான அந்த 30 daysக்கான பாசிட்டிவான விஷயம், பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாக என்ன நடந்ததுன்னு பேசுவோம். அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்காது, ரொம்ப பாண்டடாக இருப்பாங்க, டீம் ரொம்ப பாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அஃபிஷியலாக பேச ஆரம்பிப்போம். ஐடியாஸ் நிறைய வரும் உள்ளேருந்து. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டீமில் வந்து அஃபிஷியலாகவே இருக்காது. மோஸ்ட்லி வந்து அன்அஃபிஷியலான சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்டர்லிங்க் ஆகி ஒர்க்கோடு இருக்கும், ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டீம் வந்து ரொம்ப, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலி பார்க்குற எங்களுக்கே அது தெரியுது. இட் இஸ் லைக் ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு டீமாக இருக்குது. கண்ணெல்லாம் வைக்கல, பட் சொல்கிறேன் அந்த மாதிரி இட்ஸ் லைக் இட்ஸ் சீன் வெரி விவிட்லி. ஸோ இது ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக க்ரோ ஆனாலுமே இந்த விஷயம் எங்கேயுமே விட்டுறக்கூடாதுன்றது அதான் கல்ச்சராகவே நான் பார்க்குறேன். ஸோ அங்கே விஷன் நிறைய பேசுவோம், திரும்ப விஷனை பற்றி பேசுவோம், அந்த மந்த் நடந்த எல்லா டார்கெட்ஸும் பேசுவோம், என்னெல்லாம் ஒர்க் நடந்துச்சு, எங்கெல்லாம் கொலாபரேட் ஆனோம், எங்கெல்லாம் மொக்க வாங்கினோம், எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம், எல்லாமே ஓப்பனாக பேசுவோம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீட்டிங்காக இருக்கும். ஸோ அகெயின் பார்ட் ஆஃப் த டீமில் வந்து உங்கள் ஒய்ஃப்மே இருக்காங்க. ஸோ எனக்கு இருந்த ஒரு கொஸ்டின் வந்து, நிறைய பேர் வீட்லேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. வீட்லேயே இருந்துட்டு ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு அப்படின்னா த கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ் யூ நீட் டு have is totally different, right? So ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, வேற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து பிராண்ட் ரன் பண்ணுறது வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த டைனமிக்ஸ் வந்து ஜெனரலாக எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு வந்து ஹவு ஆர் யூ பேலன்சிங் திங்ஸ்? ஏன்னா இவென்ச்சுவலாக என்ன ஆகும்னா, எங்கே போனாலும் பிஸ்னஸ் பற்றியே ஒர்க் பற்றியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இட் வில் எண்ட் அப், ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுறீங்க? ஜென்ரலாக ஹவு டஸ் திஸ் டைனமிக்ஸ் ஒர்க்? Is this something that you would encourage people to do or not? இல்லை, கண்டிப்பாக. என்னென்னா ஆரம்பத்தில் நானும் ஒய்ஃபும் பேசியிருந்தேன்னா, நம்ம வந்து ஒன்றா பிஸ்னஸில் இருந்தால் சண்டை வரும், இதெல்லாம் யூஸ்வலாக எல்லோரும் ப்ரீச் பண்ண விஷயம் தானே. பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டோம். ஓகே, எங்கெல்லாம் சண்டை வரும் அப்படின்லாம் சும்மா ஒரு பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு பேசிட்டு, ஸோ அப்போலாம் பார்த்தா எங்களுக்கு என்ன ஒரு கடத்துக்கு மேலே தோணுச்சுன்னு அப்படின்னா, எதை பற்றி பேசினா எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியோ, எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாமா, 24 hours பேசிகிட்டே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தான் நம்மளுக்கு பிடிக்கும்னா சினிமாவை பற்றி பேசிட்டே இருப்போம், கிரிக்கெட் தான் பிடிக்கும், அப்போ எங்கேயுமே பிரச்சனையே வராதுல்ல, நம்ம பாட்டு ஜாலியாக பேசிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி சிலையை பற்றி பேசிகிட்டே இருப்போம், தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்போம். காலைல எழுந்திரிச்சது நைட் வரைக்கும் ஃபுல்லாக சிலை பற்றி தான் பேசுவோம். இதில் யார் ரொம்ப அஃபெக்ட் ஆவா அப்படின்னா கிட்ஸ் தான். என்னப்பா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்ஸுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்ஸுமே நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் நிறைய இருக்குது சிலைக்குள்ள ஆக்சுவலாக. ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க சொல்லலாம், ஐடியாஸ்லாம் சில விஷயம்லாம் பண்ணியிருக்கோம், அது மேபி லேட்டராக வரும். என்ன கேட்டால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது அதை விட ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் இருக்காது. அது வந்து அது சொல்லுவாங்க சண்டை போடுவாங்கன்னு, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்யூனிகேஷன் இருந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். சில விஷயம் என்னென்னா, அவங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வரமாட்டேன்ற சில
எல்லை கோடுகளை நான் வந்து கிழிச்சிறது. ஓகே. ஸோ அதனால் அவங்களே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எனக்கும் அது நடக்கும். நானும் சில விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் சில சொன்ன கேட்க மாட்டேன். அந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். பட் இது கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இதுதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃப் இல்லாமல் இதை இவ்வளோ ஸ்பீடாக திருப்ப முடியும்னா எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மைனஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபில் பண்ணாங்க, ப்ளஸ்ஸாக மாற்றினாங்க. டீமும் அதே மாதிரி தான். எனக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில விஷயம்லாம் வராதுனா அந்த இடத்துல வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. இல்லை ஃபில் பண்ண ஆளை கூட ஆளை நான் ஹேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே என்னாலே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் ஐ திங்க் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணலாம். சூப்பரான விஷயம். வீட்டில் வந்து நீங்கள் அப்போ அதை எப்படி நீங்கள் சொன்ன இப்போ எப்பயுமே சில பற்றி தான் பேசியே இருப்பீங்களா? ஸோ வீட்டில் வந்து டியூ லைக் இந்த படத்தில் விக்ரம் வேதா படத்தில் அவங்க 2 பேரும் லாயர் அண்ட் இதுவாக இருப்பாங்கல்ல, வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பர்சனல் விஷயம்லாம் பேசலாம், ஒர்க் பற்றி பேசினா வீட்டுக்கு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பவுண்டரிஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வேதாவில் வந்து அவங்க வந்து 2 பேருமே போலீஸ் வந்தால் பிரச்சனை இருக்காது, 2 பேருமே லாயராக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. பட் இங்கே 2 பேருமே ஒரே விஷயத்தை பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை. உண்மையாகவே அது பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீல் தான். இன்னும் கேட்டால் எங்களுக்குள்ள 2 பாண்ட் அதிகமாக ஏற்படுத்துறதுமே இதுதான். இன்னும் கூட ஜாஸ்தியான இன்னும் நிறைய லைக் மைண்டடாக ஆக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இன்னும் வேர்ல்டு இப்போ பிராண்ட்ஸை பற்றி நிறைய பேசுகிறோம். அதெல்லாம் முன்னாடி நடக்காது, இப்போ நிறைய நடக்குது. அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தா அவங்ககிட்ட காமிப்பேன், அவங்க பார்த்தா சில விஷயம் காமிப்பாங்க. இப்போ டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரிலாம் நம்மளை யோசிக்க கூட முடியாது, பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் திரும்ப சொல்கிறது தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கன்றது. நீங்கள் நான் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணது என்னன்னா, நீங்கள் இப்போ உங்கள் டீம் ஆக்டிவிட்டீஸில் நிறைய டைமில் உங்கள் கிட்ஸையுமே இன்வால்வ் பண்ணுறீங்க. அது வந்து இனிஷியலாக சின்ன வயசுலேருந்தே அந்த மைண்ட் செட் கொண்டு வரணுன்ற தாட் ப்ராசஸா, இல்லை தாட் ப்ராசஸ்லாம் எதுவும் இல்லை, பட் ஐ ஜஸ்ட் லைக் ஹேவிங் தம் அரவுண்ட் அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்லை, அவங்க அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இங்கே வந்து உட்காந்து நாங்கள் பேசுறதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. பட் எதுவுமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. நீ அவங்க உட்காருவாங்க, இல்லைனா எழுந்திரிச்சு போயிடுவாங்க. சில சமயம் அங்கே வேறு ஏதாவது ரூமில் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே. பட் எனக்கு என்னென்னா சில சமயங்களில் மீட்டிங்கில் இருக்கிற சில விஷயத்தெல்லாம் அவங்க கேட்டுட்டு வீட்டில் வந்து அவங்க இன்புட் கொடுப்பாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பொலைட்டாக பேசியிருக்கலாமே, ஏன் பேசலாம் கேட்பா அந்த பெரிய பொண்ணு கேட்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சைட்லேருந்து நிறைய கற்றுக்கலாம். ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ். பிராண்டிங் ஏன் பொசிஷனே பண்ணலான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அது எப்படி உங்களுக்கு அதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரில் வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் சிலைன்னு போட்டிருந்தோம், ஏன் இந்த இடத்துல சிலைனே போடல, இந்த இடத்துல சிலை போட்டிருக்கலாம்ல, பாருங்க வேற ஏதோ தான் கண்ணில் தெரியுது, இது தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து இன்புட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் நீஷான ப்ராடக்ட். ஓகேவா? அந்த ப்ராடக்டோடைய ஐடியா கொடுத்ததே, அந்த கருவை உருவாக்குனதே வந்து சின்ன பொண்ணு மேகம் தான். அவள் தான் வந்து ஆரம்பிச்சா, இப்படி ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னு. ஸோ காரில் போகும்போது நிறைய அதை பற்றி பேசும்போது அதனால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மாதிரி சிலை ஃபேமிலி ஒய்ஃப் கிட்ஸ்ன்னு தனித்தனியாக இல்லை, எல்லாம் ஒரே இதாக இருக்குது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க எமோஷனல் பாண்ட் இருக்க வேணாம் பிராண்டில் அப்படின்வாங்க. கரெக்ட் தான், அது 100% கரெக்ட் தான். பட் இப்போ இதை பண்ணுறோம் அப்படின்னா அது 100% எல்லாருமே கொடுக்குறாங்க. அதனால் அந்த இன்புட் எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்டால்ஸ் பற்றி யூஆர் டாக்கிங் ரைட். இப்போது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய இடத்துல ஸ்டால்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக போட்டிருக்கீங்க. நிறைய ஸ்மால் பிராண்ட்ஸ் இனிஷியலாக பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டால்ஸ்லாம் வந்து போடுறாங்க. ஸோ வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் புட்டிங் தி ஸ்டால்ஸ்? இப்போ இந்த ஸ்டால்ஸ் போட்டதுனால உங்களுக்கு அதனால் என்ன மாதிரி இம்பாக்ட் பிராண்டுக்கு இருந்திருக்கு, என்ன மாதிரி விஷயம் நீங்கள் கற்றுருக்கீங்க? ஸோ வுட் யூ சஜஸ்ட் இப்போ ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு மச் வுட் யூ ரெக்கமெண்ட் புட்டிங் ஸ்டால்ஸ் அக்ராஸ்? ஸ்டால்ஸ் போடுறதுல 2 விஷயம் நடக்கும். ஒன்று கண்டிப்பாக பிராண்டிங் நடக்கும், அது பார்த்துட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக, பீப்புள்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னா பீப்புளோட இன்ட்ராக்ஷன். நீங்கள் என்ன தான் D2C பிராண்டு வெப்சைட்டில் விற்றாலும் பீப்புளை டேரெக்டாக பார்க்க போகிறதில்ல, மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் இல்லை மெயில்ஸு. நீங்கள் எப்போ வந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தெரியும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையா, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம உண்மையாகவே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா. ஃபீட்பேக்ஸ் அவ்வளோ இருக்கும். நீங்கள் அதனால தான் நான் மோஸ்ட்லி நான் ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறேன், இப்போ என்னால் பண்ண முடியல. பட் ஆரம்ப கட்டத்தில் எங்கே ஸ்டால் போட்டாலும் நான் நிற்பேன், நானும் ஒய்ஃபோ நின்று என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க எல்லாமே கேட்டுப்போம். அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக பண்ணணும் அதை. ஏன்னா பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு D2C பிராண்ட் பில்ட் பண்ண எனி பிராண்டை பில்ட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் நேரில் பேசுகிற வைபே டோட்டலாக வேறு, ஃபீலே வேறு, அண்டர்ஸ்டாண்டிங்கே டோட்டலாக வேறு. ஏதாச்சும் ஒன் பாயிண்ட் தட் வெரி ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? நீங்கள் ஸ்டால் போட்டதுனால ஒருத்தவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு,
இட் கேவ் யூ அ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கா? இல்லை இப்போ நாங்கள் நிறைய லீடர்ஸ் கல்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. அப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஏன் லீடர்ஸ் மட்டுமே பண்ணுறீங்க, சாமி சிலைகள் பண்ணலாம். நான் அப்போ நான் சொன்னேன் சாமி சிலைகள் நாங்கள் பண்ண மாட்டோங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து சாமி சிலையை பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இல்லை சாமி சிலைகள் நிறைய இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லீடர்ஸ் லைக் பண்ணும்போது தத்ரூபமாக இப்போ கால் மார்க்ஸ் இருக்காருன்னா கால் மார்க்ஸோட ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எனக்கு முருகரை பண்ணும்போது முருகரோட ஃபேஸு அதோடைய டீட்டெயிலிங் எல்லாமே இன்னும் பெட்டராக உங்களால் பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி பார்த்த சாமி சிலைகளை பார்த்து போர் அடிச்சு போச்சு எங்களுக்கும். அப்போ ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க இதை ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் என்னோட ஐடியாவை மாற்றிக்கிட்டேன். நான் முன்னாடி வந்து இது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து சரி ஓகே எல்லாமே ஆர்ட் தானே, ஒரு விஷயம் ஒருத்தவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க சொன்ன விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போது ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ண முடியும் உங்களால். ஏன்னா இது வந்து புது மார்க்கெட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள வரும்போது உங்களுக்கு இமீடியட்டாக பிக்கப் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி யாரும் டீட்டெயில் பண்ணதே இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சாமி சிலைகள் அதிகமாக விற்கப்படுது, அது மூலிமா ஒரு ரெவன்யூ தான் இப்போ நீனாசம் பண்ணியிருக்கோம். ஸோ நீனாசம் விற்கல அதெல்லாம் தாண்டி வேங்காக்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு மசில் பவர் வந்ததுக்கான காரணமே கடவுள் சிலைகள் தான். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டஸ் ரியலி வெல் ஃபார் யூ? கிஃப்டிங் வள்ளுவர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்காரு. ஸோ கிஃப்டிங் தான் அதிகமாக. ஸோ இது என்னன்னா ஒரு ப்ரீமியம் கிஃப்டாக பார்க்குறாங்க, ஒரு ஆல்டர்னேட் கிஃப்டாக பார்க்குறாங்க, ரொம்ப மீனிங்ஃபுல் கிஃப்டாக பார்க்குறாங்க. நானே நிறைய டைம் உங்கள் ப்ராடக்ட் என்ன ஹேம்பரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை நான் கேட்குறது வந்து கேட்டகரினா இப்போ இந்த தலைவர்கள் இல்லை வந்து சாமி சிலைகள் அந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் லைக் மகாலிபுரம், தஞ்சை பெரிய கோவில், ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்னியர் அந்த டொமஸ்டிக்கில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை கேட் அதிகமாக போகுது. ஸோ அது மாதிரி கிஃப்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அட்ரஸ் பண்ணாமல் இந்த பக்கம் ரிலீஜியஸாக அட்ரஸ் பண்ணாமல் ஒரு காமனான இருக்கிற பாயிண்ட்டில் வந்து இது வந்து நிற்குது. அது கல்ச்சரையும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ எடுத்திங்கன்னா ஜோகோ தொடர்ச்சியாக வாங்கிட்டே தான் இருக்காங்க. மகாலிபுரம் சிலை வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய கார்பரேட்ஸ் நிறைய வாங்குறாங்க. மகாலிபுரம் சிலையாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நார்த்லேயும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நானுமே ஒரு ஒன் ஆஃப் ரீசன்ட் ஹேம்பர்ஸில் நம்ம சிலையோட மகாபலிபுரம் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். கான்செப்ட் என்னன்னா வந்து அவங்க யூஎஸ்லேருந்து டீம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி ஹேம்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம கியூரேட் பண்ண வந்து சென்னையில் என்னென்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்றப்போ அப்போது சிலை வந்து வாஸ் லைக் அ பர்ஃபெக்ட், மகாபலிபுரம் சிலை வாஸ் அ பர்ஃபெக்ட் ஆட் ஆன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேம்பர் வந்து பண்ணியிருந்தோம். ஜெனரலாகவே நீங்கள் நிறைய கிஃப்டிங்கில் இஸ் பீன் அ ரியலி குட் ஸ்பேஸ் ரைட். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இனிஷியலாக உங்களுக்கு சாமி சிலை எல்லாம் பண்ணுறது பிளானே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு. ஏன் அது ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்துச்சு? அண்ட் தென் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இப்போ அதையும் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஹவு டு த ஷிஃப்ட் ஆக்சுவலி ஹேப்பன்? இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் இஸ் ஒன் திங், பட் உங்களுக்கு பர்சனலாக அந்த வேல்யூஸ் இல்லாதப்போ, பர்சனலாக அந்த தாட் ப்ராசஸ் இல்லாதப்போ சில விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஹெசிடென்ட்டாக இருக்கும்ல, அப்போ ஹவு டிட் தட் ஷிஃப்ட் ஆக்சுவலி ஹேப்பன்? இல்லை சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இது பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நடுவில் வந்துச்சு. இந்த 3 கேட்டகரியில் சொன்னோம் இல்லையா, அதில் பண்ணலாம் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இப்படி ஒரு ஐடியா வரும்போது எனக்கு என்னென்னா, நான் சொல்கிறேன் ரொம்ப எமோஷ்னலாக பிராண்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அதாவது என்னுடைய தாட் ப்ராசஸ் டோட்டலாக வேறு, என்னோடய ஐடியாலஜி வேறு, பிஸ்னஸோட ஐடியாலஜி வேறு. என்றைக்கு ஒரு ஃபவுண்டரோட ஐடியாலஜி எதுக்கு வந்து பிஸ்னஸில் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோமோ அன்றைக்கி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபாலாக சந்திக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் ஆரம்பத்துலேருந்தே அது தெளிவாக இருந்தேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், நான் ஒரு நல்ல சாப்பாடு சமைக்கிறேன், சாப்பாடு பரிமாறுறோம், எல்லாம் போடுறோம். பட் யாருன்னா சாப்பிட்லாம்ல. இப்போ இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க தான் சாப்பிட்ணும் கிடையாதுல்ல. லைக் ஒரு ருசியான சாப்பாடை யாரும் சாப்பிட்லாம், அதே தான் ஆகட்டும். இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்லாம் கிடையாது, எல்லாருக்குமானது. ஸோ அதனால் என்னோடய ஐடியாலஜி என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், பட் பிஸ்னஸ்குள்ளே வராது. அது நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. பட் ஆரம்பத்தில் டக்குன்னு நாங்கள் வந்து ஒரு சிலையை லான்ச் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்போஸ்லாம் பண்ணாங்க. பட் அவங்ககிட்ட நான் அதிகமாக சொல்லி புரிய வச்சது இதுதான், லைக் என் ஐடியாலஜி வேறு, பிஸ்னஸ் ஐடியாலஜி வேறு. அதனால் இது மூலிமா வர பணத்தில் நான் பெரியார் திருப்பி பண்ணுவேன், இது மூலிமா வர பணத்தில் வேற ஒரு விஷயங்கள் பண்ணுவேன். இப்போ நீனா சமன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுது. இங்கேருந்து வந்த பணத்தில் தான் திருப்பி நான் விநாயகர் சிலை பண்ணது. ஸோ அதனால் இதில் வந்து பொலிட்டிக்கலாவோ ரிலீஜியஸாவோ உள்ளது வர வேணாம், இது மோர் ஆஃப் ஆர்ட், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றது தான். இப்போ ஜென்ரலாகவே ஒரு பிராண்ட் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது டே ஒன்லேருந்தே வி கீப் டாக்கிங் ரைட். உங்கள் பிராண்ட் வந்து எதுவாக வந்து ஆக்சுவலி போர்ட்ரே ஆகணும், பிராண்டோட வாய்ஸ் என்னவாக இருக்கணும், அந்த மாதிரி டோன் என்ன இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசாக பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து பிராண்டிங்கில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் சிலையில் வந்து இனிஷியலாக எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சா, சிலை வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டாக தான் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் இருந்துச்சா? ஸோ லைக் ஹவு டு யூ ரேட் தி ஹோல் பிராண்டிங் எக்ஸசைஸ்
when you're starting a new brand? இல்லை இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட் விற்க ஆரம்பிச்சதுலேருந்தே பிராண்டிங் தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா பிராண்டிங் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுன்றது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு பணத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணுறதுன்றது நீங்கள் எனி ப்ராடக்ட் வேணால் பண்ணலாம். பட் பிராண்ட் பின்னாடி பில்ட் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிராண்ட் பின்னாடி வரும்போது அவங்க வந்து நம்புவாங்க, பீப்புளுக்கு நம்பிக்கை தன்மை ஜாஸ்தியாகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு ட்ரேடிங் மாதிரி போயிடலாம். பட் அப்படி கிடையாது. பிராண்ட் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுதான் உங்களுடைய மோட்டோ அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் பிராண்ட். ஸோ லைக் மேபி 1 or 2 விஷயம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ பிராண்ட் பில்ட் பண்ணுறதுல வாட் இஸ் லைக் 1 or 2 திங்ஸ் தட் யூ ஹேவ் டு ஸ்ட்ராங்லி டூ இன் கேஸ் டு மேக் ஷுர் த பிராண்ட் அது வந்து பிராண்டாக ஆகுது, ஜஸ்ட் லைக் நாட் லைக் ஒரு கமாடிட்டியாக இல்லாமல். எதை பண்ண மாட்டோன்னு முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. பண்ணுறோன்ற முடிவு பண்ணுறதை தாண்டி இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டே இருந்தால் ஓகே ஈஸி டு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலையில் டக்குன்னு ஃபுட் எடுத்துன்னு வர முடியாது. சில பேர் என்ன பண்ணோம்னா அது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, யாராவது பண்ணுறாங்கன்றனால வந்து பிராண்டுக்குள்ள ஃபுட் எடுத்துன்னு வந்துருவாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ சிலை என்ன பண்ணுது, ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணுது. பேர்லேயே ஸ்கல்ச்சர் வந்துடுது, சிலைன்னு வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கல்ச்சரை சார்ந்து தான் எல்லாமே இருக்கும். இப்போ நாளைக்கே நான் ஃபுட்டே எடுத்துகிட்டு வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் மேபி இருக்கலாம், சாக்லேட் வந்து ஸ்கல்ச்சராக மோல்டு எடுத்துருக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த லைனில் எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருந்தாலே போதுமானது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் இது அடுத்த கேட்டகரி ஆஃப் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருக்கும்ன்ற நம்பிக்கை உருவாக்குறது தான் ஓகே வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து B2C D2Cயில் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்கள் B2Bலையும் பண்ணுறீங்க. இப்போது ஜெனரலாக தேசே ரைட் எல்லாத்தையும் வந்து பண்ணாத, மேபி ஜஸ்ட் யூ B2Bனா B2B மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, B2Cனா B2C மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால் கேம். ஆனால் நீங்கள் சிலையில் வந்து இப்போ ரெண்டுமே பண்ணுறீங்க. ஸோ முதல்லேருந்தே அதை ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை ஹவ் வாஸ் தட் ஹோல் B2B and B2C எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை D2C பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பிடிச்சி போய் தான் B2B வராங்க. இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, இல்லை வந்து ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா உள்ள மணி உள்ளே வருதுன்னா நம்ம எதுக்குமே நோ சொல்லக்கூடாதுங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். D2Cயாக இருக்கட்டும், B2Bயாக இருக்கட்டும், இல்லை G2Bயாக இருக்கட்டும், D2Cயாக இருக்கட்டும். என்னன்னா அது வந்து அல்டிமேட்டாக என்னென்னா உள்ளே வந்து மணி சர்க்குலேட் ஆகணும். அது மூலிமா நீங்கள் வெவ்வேறு விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் R&D டீம் இன்னும் பெட்டராக ஸ்ட்ராங் பண்ணலாம், அடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஈஸியாக நிறைய விஷயங்கள் டீமை பில்ட் பண்ணலாம். ஸோ மணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுவும் எங்களை மாதிரி ஒரு பூட் ஸ்டாப் கம்பெனிக்கெலாம் வந்து B2B வந்து பெரிய ஹெல்ப். ஏன்னா உங்களுக்கு இமீடியட்டாக மணி ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் உள்ள வரும்போது எங்களால் வந்து அடுத்த விஷயங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினை வாங்க முடியும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்க முடியும், ஒரு பீப்புளை ஹையர் பண்ண முடியும், பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப் எடுத்து போக முடியும், ஒரு ஃபேக்ட்ரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது ஒர்க் ஆகும். இப்போது நான் ஆக்சுவலாக ஒரு D2C பிராண்ட் வந்து லான்ச் பண்ணுற பிளான். ஸோ என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து D2C தான். ஆனால் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் B2Bலையுமே நிறைய ஸ்கோப் இருக்குன்றது தெரியுது. பட் இப்போ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கம்பெனியை அப்படின்னா, இப்போ நான் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? அட் அ டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 விஷயமே கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா நீங்கள் சொன்ன மாதிரி B2B நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்ளி திஸ் மோர் மணி இன் இட். பட் என்னோட பிராண்ட் ஆக்சுவலி D2C ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ நான் இந்த டிஃப்ரென்சியேஷனை நான் இனிஷியலாக எப்படி கொண்டு வரது, எதில் நான் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுறது, when do you think is like a right time for me to move and do the other part also? ரெண்டுத்துலேயுமே மணி ஜாஸ்தி தான். நான் அது பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். ஒரு 6 years ஆச்சு, ஒரு 5 years ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். D2Cயில் 30 days ஆகும் மணி கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1000 வரும் அப்படின்னா 30,000 வருது அப்படின்னா நீங்கள் B2B பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேலேயே உங்களுக்கு 30,000 வந்துடும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் தான், டைம் தான் அதிகமாக போகுது. அது ஈஸி, அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு D2C ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் தான். நீங்கள் ஒரு சிங்கிள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கன்னா அந்த கஸ்டமர் தான் உங்களுக்கு B2B எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றபடி வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. ரெண்டாவது ப்ராடக்ட்டை திரும்ப சொல்கிறது தான், ப்ராடக்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராடக்ட்டே பல மேஜிக் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு மேபி ஒரு சுமாரான மார்க்கெட்டிங் டீம் இருக்கலாம், ஒரு சுமாரான சேல்ஸ் பர்சன் கூட வந்துட்டு போகுது. பட் ஆனால் ப்ராடக்ட்டே பாதி சேல்ஸ் பண்ணிவிடும், பாதி மார்க்கெட்டிங் பண்ணிவிடும். ஸோ ப்ராடக்ட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் ப்ராடக்ட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணி டீப்பாக யாரும் பண்ணாத அதில் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அதை பண்ணி ஒரே ஒரு கஸ்டமர் கொடுத்தீங்கனாலே அந்த கஸ்டமர் அங்கங்கேருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவுறது சூப்பராக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண அவசியம் இல்லை, ஆரம்ப கட்டத்தை சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, உங்களுக்கு வந்து பேக்கப் மணி இருக்குது, இதனால உங்களால் ஈஸியாக பிராண்டை ரீச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே தேவை. ப்ராடக்ட்டை தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, டீட்டெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே சில மேஜிக் பண்ணும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பின்னாடியே போகிறது தான் உண்டு. தானாக டீம் சேரும். மேபி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, பட் டைம் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒர்க் ஆகும். ஆனால் ப்ராடக்ட் ஏன்னா இப்போ நான் ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்ட போய் என்னோட டீமில் போயிட்டு CRMல வந்து பேசுகிறேன், இந்த ப்ராடக்ட் வந்து நீ வித்துரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பீப்புள் இருக்காங்களா, அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்காங்களா, ஹி ஆர் ஷி, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். கரெக்ட்.
இதை விற்க முடியும்னு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது, அவ்வளோ சஸ்டைனபிலிட்டி மீன் ஏதோ எனி லைக் எக்கோசிஸ்டம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், இல்லை வந்து எனி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது இருக்கலாம். பட் அந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அவன் பிலீவ் பண்ணால் தான் அவனால் விற்க முடியும். மார்க்கெட்டிங் பர்சன் ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணால் தான் அவனை ஸ்டோரி சொல்லி அதை வந்து கொடுக்க முடியும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தனை போய் செல் பண்ண சொன்னால் இல்லை மார்க்கெட் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. அதனால தான் எப்பயுமே ஃபவுண்டர்ஸ்ட்டு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் தானே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்போ இருக்க டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஒரு பிராண்டில் வந்து ஆக்சுவலி பேச மேஜர் ரோல், ரைட்? ஸோ நீங்கள் சிலையில் வந்து எப்படி சோஷியல் மீடியா லெவரேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் பிராண்ட் ஸ்டோரி சொல்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஹவு important is social media right now for you and for brand building? இப்போ என்னன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் ஆட்ஸாக இருக்கட்டும், ரேடியோ ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிவி ஆட்ஸாக இருக்கட்டும், எங்கேருந்து பீப்புள் வந்து உள்ளே வருவாங்கன்னு தெரியாது. எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் பார்த்தாங்க, ஆனால் மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் சோஷியல் மீடியா வந்து நம்மளுடைய இந்த ஏராவில் சூப்பரான விஷயம் என்னென்னா எவ்வளோ பேர் வந்தாங்க, அது எல்லாமே நம்ம டார்கெட் பண்ண முடியும். என்ன ஏஜ், என்ன கேட்டகரி, என்ன ப்ரொஃபஷன், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம என்ன மாதிரி இன்கம் வாங்குறவங்க எல்லாமே நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். ஐஃபோன் வச்சுருக்காங்களா, ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் அது ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம். அதனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறோம். எனக்கு கேட்டால் அதை மட்டுமே பண்ணலாம், வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அதை மட்டுமே அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு பண்ணலாம் ஆரம்பிக்கிறவங்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிவி ஆட்ஸோ இல்லை ஒரு பேப்பர் ஆட்ஸோ போகிறீங்கன்னா ஒரு ஆஃப் பேஜ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு 40,000-50,000 வந்துடும். பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 5 rupees, 10 rupees, 100 rupees கூட ஆரம்பிக்கலாம், உங்களோட விருப்பம். ஒரு நாளைக்கு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி கூட நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே கூட பண்ணலாம். அது இன்னொருத்தவங்க ஏஜென்சி இருக்கணும் அவசியம் இல்லை, ஏஜென்சி கட்டுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப். முன்னாடிலாம் வந்து இந்த டாக்ஸ் எப்பயுமே இருந்துச்சுல, இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி இனிஷியலாக நீங்கள் ஆர்கானிக்காக க்ரோ ஆகுங்க, பெய்ட் ஆட்ஸ்லாம் இனிஷியலாக பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் வந்து நிறைய ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், பெய்ட் ஆட்ஸ் அதெல்லாம் நிறைய வந்து ஃபோக்கஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஹவு வுட் யூ சே திஸ்? ஒரு நியூவாக ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணுறப்போ வாட் வுட் யூ சே தட் பீப்புள் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆர்கானிக்கா இல்லாட்டி வந்து பெய்ட் ஆட்ஸா? நீங்கள் சூப்பரான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கானிக்காக அது புஷ் ஆகும்னு நினச்சிங்கன்னா புஷ் ஆகாது. இல்லை ஒரு சுமாரான கண்டென்ட் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெய்ட் ஆட் கொடுத்து அதை புஷ் அதுவும் அப்படியும் ஆகாது. ஸோ நீங்கள் மோர் ஃபோக்கஸ் ஆன் குட் குவாலிட்டி கண்டென்ட். கண்டிப்பாக ப்ரொமோட்டும் பண்ணலாம், தப்பு இல்லை, ப்ரொமோட்டும் பண்ணலாம். அல்டிமேட்டாக என்னென்னா உள்ள பீப்புள் வந்து நம்ம பிராண்டை பார்க்கணும், பிடிச்சா வாங்கணும், இல்லை இன்ட்ராக்ட் ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று மைண்டில் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகணும் அவங்களுக்கு. அதுதான் நம்ம அல்டிமேட். எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே வந்து மணியாக கன்வெர்ட் ஆகணும் அவசியம் இல்லை. பொறுமையாக பிராண்டாக பில்ட் ஆகிடும். என்றைக்கோ ஒரு நாள் அவங்க தேவைப்படுமோ உள்ள வருவாங்க, இல்லை யாருக்கோ தேவைப்படுமோ அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணுது. ஸோ அதனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதோ இல்லை ஆர்கானிக்காக பண்ணுறதோ அதெல்லாம் என்ன வேணா பண்ணுங்க, பட் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போடுங்கன்றதான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அனாலிட்டிக்ஸ் வந்து இதில் சோஷியல் மீடியாவில் வந்து அனாலிட்டிக்ஸ் இஸ் ரியலி குட், யூ கேன் ஃபிகர் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்களா? லைக் இந்த டைப் ஆஃப் பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள் தான் நம்மளுக்கு வந்து நிறைய வராங்க, ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லேர்னிங் ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து சிலையில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? சிலையில் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி இருக்கனால, ஒரு 2-3 கேட்டகரி மேக்ஸிமம் இருக்கிறதுனால, இப்போது பொலிட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நிறைய பெரியார் அம்பேத்கர் சிலைகளை வாங்கினாங்க. பொலிட்டிக்கலாக இருக்கவங்க நான் நினச்சேன் பொலிட்டிக்கலாக இருக்கவங்க தான் வாங்குவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது அனலைசேஷனில் பார்த்தா புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுறவங்க லீடர் சிலைகளை வாங்குறதுக்கான விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுறவங்க தான் வந்து வள்ளுவர் சிலைகளும் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரிசர்ச் பண்ண தான் தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமாக வந்து பெண்கள் வந்து பெரியார் சிலையை வாங்கினது வந்து நான் பார்த்தேன். சரி, அதெல்லாம் முன்னாடி நான் அது இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளுவர் சிலையே நார்த் இந்தியாவில் நிறைய போகுது. அது ஏன்னு தெரில, நிறைய பேருக்கு வள்ளுவர் நார்த் இந்தியா தெரியுமான்னு தெரில, பட் அதெல்லாம் நிறைய போகுது. அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேர் மாதிரி தெரில. ஸோ இது எல்லாமே சோஷியல் மீடியா மூலிமா கிடைக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பிக்சல் டேட்டான்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக பேசும்போது. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் அதே கஸ்டமர் வரணும்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸி தான். ஸோ அதனால் ஐ திங்க் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன பிராண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். இன்ஸ்டா ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்னங்க ஆரம்பிக்கும் போது 100 rupees per day ஆரம்பித்தோம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ டோட்டலாக இப்போ வேறு இல்லை. ஸோ அதனால் பெட்டர் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறது நல்லது. நீங்கள் வேறு எதுவும் வேர்ட் ஆஃப் மவுத் பரவன்றது ஓகே, பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கு. ஓகே. பட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் குட்.
ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லைக் ஹவு டு யூ ஆக்சுவலி ஃபிகர் அவுட்? லைக் நீங்கள் சொன்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறவங்க வந்து இன்னும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டாவுமே ஆக்சுவலி உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் வந்து கிடைக்குமா? லைக் இந்த பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பர்சனெல்லாம் இதெல்லாமும் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு நீங்கள் கார்லேட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை மெட்டாலேருந்து வருது உங்களுக்கு? இல்லை, ஆட்ஸ் ரன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம ரன் பண்ணும்போதே இந்த கேட்டகரி பீப்புள் இப்போ புக் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் சொல்லி கேட்டகரி ரன் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஓகே. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கன்னு சொல்லி ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க. இன்னொருத்தவங்க டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் பற்றி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க பற்றி ரன் பண்ணுறீங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்கன்னு ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த ஆட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டேட்டா வச்சு நான் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. மென் அண்ட் உமன் ஈஸியாக பிரிக்க முடியும் தெரியும். ஏஜ் கேட்டகரி பிரிக்க முடியும் தெரியும். ஸோ அதெல்லாம் சிம்பிள் தான். ஓகே.